எபிரியர் 12:11. எபிரியர் 12:11 வாசிங்க. எந்த சிட்சையும் தற்காலத்தில் இப்போ சந்தோஷமா இருக்காது, கவலையா இருக்கும். ஏன் இந்த வியாதி வந்துச்சு, ஏன் இந்த வியாதி வந்துச்சு, ஏன் கஷ்டம் வந்துச்சு, ஏன் கடன் வந்துச்சுன்னு இப்போ சந்தோஷம் இருக்காது. காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் கை தட்டலாமா? அதுல பழகினையா. உன்னை ஒருத்தர் விட்டு போனக்கா கவலைப்படாத, துக்கப்படாத. ஹல்லேலூயா. அது ஒன்று சந்தோஷமா பிற்காலத்தில் என்ன பண்ண மாறும். ஆமென். அப்படி துக்கப்படாத, துக்கத்தை சந்தோஷமா மாத்திக்கோ. அதுல பழகினவர்களுக்கு என்னமா நீதியாக சமாதான பலனை தரும். ஆமென். சில சிக்ஷைகளை நம்ம ஏற்றுக்கணுங்க. சில சிக்ஷைகளை பழகணும், வியாதியில் பழகணும், பலவீனத்தில் பழகணும். எல்லாரும் ஒன்றுமே தெரியாமல் வாழ்ந்த வச்சு லாஸ்ட்டில் விழுந்துருவோம். நம்ம கீழே எந்திக்க முடியாத அளவுக்கு விழுந்துருவோம். அதான் பைபிள் சொல்லுது. என்னவா சிக்ஷையில் எதுக்கு சிக்ஷை தெரியுமா? கீழே வாசிங்க, 10 வாசிங்க, 10 மேலே வாசிங்க. 10 அவர்கள் தோன்றபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ ஏன் சிக்ஷை? நீ இன்னும் ஜெபிக்கணும் பரிசுத்தத்திற்காக. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். பரிசுத்தத்திற்காக சொல்லுங்க. எதுக்கு சின்ன சின்ன சிக்ஷை வருது, சின்ன சின்ன பலவீனம் வருது? பரிசுத்தத்துக்காக. சில வியாதி வந்து உடம்பு சுத்தம் தெரியுமா? அவதான் இல்லைங்களா? சொல்லுங்க. சில கட்டி வந்தா உடம்பு கிளீன் ஆகுது, கட்டியில எடுத்து விட்டு கிளீன் பண்ண அதில் சுத்தமாகுது. அது மாதிரி தான் சில சிக்ஷை உன்னை பரிசுத்தமாக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, சில சிக்ஷைகள் உன்னை பரிசுத்தமாக்கும். அடுத்து என்ன போடுது வாசிங்க. பங்கும் உள்ளவர்களாகும் பொருட்டு ரெண்டாவது புரோஜனத்துக்காக சிக்ஷிக்கிறார். உனக்கு புரோஜனமா இருக்கணும். நீ ஏமாந்து போகக்கூடாது, நீ தெரியாம போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் சிக்ஷிக்கிறார் தெரியுமா? நீ ஏமாந்து போகக்கூடாது. உனக்கு பரிசுத்தம் கொஞ்சம் வரணும். நீ அசுத்தத்தில் போயிட்ட, அசுத்தத்தில் போய் நேக்குற நீ. அதான் கொஞ்சம் பிரேக் போட்டு உன்னை அப்படியே பேக்கில் எடுக்கிறார். பரிசுத்தத்துக்கு வான்னு சொல்லி. ஒரு குழந்தை காவால விழுந்துருது வீட்டு பக்கத்தில், விட்டுடுறோமா? உடனே தூக்கி கழுவி. அது மட்டும் தான் ஆண்டு உன்னை தூக்குறாரு, கழுவுறாரு. கை தட்ட மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. அல்ல அந்த சிக்ஷையில் பழகணும். உபாகம் புஸ்தகம் 14:22. உபாகம் 14:22 ஜெபிக்கலாம். கன்க்ளூஷன் வசனத்தை சொல்லி 14 உபாகம். பயந்திருக்க பழக்கணுமா? அது என்ன பயமா? வாசிங்க. வருஷந்தோறும் விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசன பாகத்தை பிரிக்க வைக்கணும். அது ஒரு பயம்.